அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்ல இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் சரிங்களா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? f of x equal to x power 4 plus y power 4 equals to 16. Find first two derivatives. So firstல நம்ம ஒரு டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுவோம். So by definition of implicit function. Definition of implicit function. அது என்ன சார் implicit functionனா? ரொம்ப சிம்பிள் சார். dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்னா மைனஸ் dou f by dou x divided by dou f by dou y. அவ்வளவுதான் சார். வெரி சிம்பிள். ஸோ இங்க f என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. fன்றது ஃபங்க்ஷன், given ஃபங்க்ஷன் x பவர் 4 பிளஸ் y பவர் 4. ஸோ இந்த பிளஸ் 16 ஆப்போசிட்டை தள்ளி விட்டா மைனஸ் 16 இல்லைங்களா? அப்போ fxன்றது வெரி சிம்பிள் சார். dou f by dou x தான். ஸோ டிஃபரன்ஷியேட் f partially with respect to x. அப்போ x பவர் 4க்கு என்ன ஆகுனா 4x கியூப் ஆகும். y பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஏன் சார் 0? கான்ஸ்டன்ட். மைனஸ் 16 டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0. சரிங்களா? சிமிலர்லி fy dou f by dou y. சரிங்களா? f y பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ x பவர் 4க்கு 0, y பவர் 4க்கு 4 டைம்ஸ் y கியூப் மைனஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு 0. சரிங்களா? அப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்க. dou f by dou x ஓட வேல்யூ மைனஸ் 4 டைம் x கியூப் டிவைடட் பை 4 டைம் y கியூப். இப்போ 4ம் 4 கட் பண்ணிருங்க. கடைசி என்ன சார் கிடைக்குன்னா மைனஸ் எலாங் வித் x கியூப் டிவைடட் பை y கியூப். இது என்ன சார்னா dy by dx. ஸோ இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். நமக்கு என்ன சார் கேட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் டூ டெரிவேட்டிவ்ஸ் கேட்டிருக்கோம். அப்போ எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுனா இந்த டைம் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u பை v ஃபார்முலாவுக்கு போயிடும். சரிங்களா? அது என்ன சார் u பை v ஃபார்முலான்னா ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் u பை v ஃபார்முலா இல்லைங்களா? அதோட ஃபார்முலா என்ன சார்? v இன்டூ u டேஷ் மைனஸ் u இன்டூ v டேஷ் பை v ஸ்கொயர். சரிங்களா? அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. மைனஸ் விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். vன்றது டினாமினேட்டர். இப்போ y கியூப் காமனா இருக்கும். x கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர் மைனஸ் நியூமரேட்டர் x கியூப் காமன். y கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா 3y ஸ்கொயர் இல்லைங்களா? டிவைடட் பை y கியூப் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா பை v ஸ்கொயர் இல்லைங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. மைனஸ் அப்படியே இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ த்ரூ அவுட் நியூமரேட்டர் என்ன சார் காமனா இருக்குன்னா y ஸ்கொயர் காமனா இருக்கும். ஏன்னா இங்கே y ஸ்கொயர் காமனா இருக்கு. 3 காமனா இருக்கும். இங்கே 3 காமனா இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் இங்கே காமனா இருக்கு, இங்கே காமனா இருக்கு. அப்போ என்ன காமன் எடுக்கலன்னா 3x ஸ்கொயர் வெளியே எடுக்கலாம், y ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம். பேலன்ஸ் டேம். இந்த டைம்ல y ஸ்கொயர் மட்டும்தான் வெளியே போயிருக்கு. அப்போ ஒரு y மட்டும் இருக்கும். 3 வெளியே போயிடுச்சு, x ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு. மைனஸ் இங்க x கியூப் இருக்கு. அப்போ ஒரே ஒரு டைம் x மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 3 வெளியே போயிடும், y ஸ்கொயர் வெளியே போயிடும். டிவைடட் பை y கியூப் ஹோல் பவர் 2. அதாவது a பவர் m ஹோல் பவர் n இருந்துச்சுன்னா a பவர் m இன்டூ n ஆகும். அப்போ இங்க என்ன சார் ஆகும்? y பவர் 2 இன்டூ 3 ஆகும். அப்போ கீழே என்ன சார் ஆகும்? y பவர் 6 ஆயிடும். சரிங்களா? அப்போ மேலே என்னென்ன கட் பண்ணலாம் பாருங்க. y பவர் 2 இந்த y பவர் 6 கூட கட் பண்ணீங்கன்னா y பவர் 4 பேலன்ஸ் இருக்கும். இப்போ மைனஸ் 3x ஸ்கொயர் இருக்கும். உள்ள y மைனஸ் x இருக்கும். டிவைடட்ல y பவர் 4 இருக்கும். அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல சிம்பிளை பண்ண முடியுமான்னா வாய்ப்பு இல்லை. போதும், இதோட எடுத்தனாலே சந்தோஷம். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் அதாவது டி ஸ்கொயர் y பை dx ஸ்கொயரோட வேல்யூ. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.
இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.